கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய காரியத்தை நாம் பார்த்தோம். இந்த வழியிலும் கூட அதே யோவானின் சுவிசேஷம் 1 அதிகாரம் 4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, மனுஷருக்கு ஒளியா இருந்தது. தேவன் உலகத்தை உண்டாக்கின போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, இருள் பூமியை சூழ்ந்திருந்தது. அப்போது மனிதனுக்காக அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினதாக நாம் ஆதியாகம புத்தகத்தில் பார்க்க முடியும். அதோடு மாத்திரமல்ல, மனுஷ வாழ்விலே இருதயத்துக்குள்ளே இருள் என்கிற பயம், இருள் என்கிற தடுமாற்றம், இருள் என்கிற குழப்பத்தை எல்லாம் மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒளியானது மனிதனுடைய இதயத்தோடு கடந்து போகும்போது அந்த மனுஷனுக்கு அது ஒளியா இருந்ததாக பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நாம் தேவனை அறியாதவர்களா இருந்தபோது பல பயங்கள், அச்சங்கள், தடுமாற்றங்கள், குழப்பங்கள் மனதை சூழ்ந்து மனதை வாட்டினதாக வாழ்ந்திருப்போம். ஆனால் கிறிஸ்துவை நம் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் வந்தது போல நமக்குள் இயேசு கிறிஸ்து ஒளியாக வெளிச்சமாய் வந்தபடியினாலே பயங்கள் நீக்கப்பட்டு, பதட்டங்கள் மாற்றப்பட்டு, பலவிதமான மனசோர்வு விளக்கப்பட்டு இன்றைக்கு தேவனை முழு மனதோடு துதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதனால் கிறிஸ்து யார் சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுடைய வாழ்விலையும் அவர் ஒளியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டதாக வேதம் சொல்கிறது. அதனால் நம் வாழ்விலே இயேசு குறித்து தெளிவான விளக்கத்தோடு வாழ தேவன் விரும்புகிறபடியினாலே அந்த அனுபவம் தான் நம் வாழ்க்கையிலே கிறிஸ்துவத்தில் அர்த்தமுள்ளதாயிருக்கும். நாம் அந்த அனுபவத்தில் போக நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியானது போல எங்களுக்குள் ஒளியாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் அப்பா, உம் சித்தத்தின் பிரகாரமாக, உம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாக எங்கள் வாழ்க்கை தொடரட்டும். இந்த விசேஷித்த மாதத்திலே மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.